சோசியல் மீடியா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களோட தூக்கத்தை கெடுத்துட்டாங்க தான் நினைக்கிறேன். மனுஷன் பாவம் போராடலாம் இப்போ வந்து புலம்ப தொடங்கிட்டாரு. அதாவது தாவிகா கட்சியினருக்கு வந்து பூத்தில் ஆள் இல்லை, பூத் ஏஜெண்ட் இல்லை, கவுண்டிங்க்கு ஏஜெண்ட் இல்லை, தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, வேட்பாளரை சந்திக்கல, இவ்வளோ இருந்தும் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயத்த வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறந்துட்டார் சொல்கிறதுக்கு. அதாவது காசு கொடுக்கல, ஓட்டுக்கு காசு கொடுக்காத கட்சி, அதனால் அதையும் கொஞ்சம் கூட சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தேர்தல் என்னென்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஓட்டுக்கு இனி எந்த கட்சியுமே காசு கொடுக்காது. ஏன்னா காசை வாங்கிட்டு மக்கள்லாம் தாவைக்காக்கு தானே போட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டுமா. இது நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? அது எதுக்கு கண்காணிக்கணும்னா இந்த சின்ன பிள்ளைங்களால தான் விஜய் வந்து வெற்றி பெற்று வந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா மூலமாக. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மட்டும் என்ன சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ யூடியூபர்லாம் இருந்தாங்க உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண. இந்த நீங்கள் கூட ரீல்ஸ் போட்டிங்களே, தேவா ஜீவா 2 பசங்களை கூப்பிட்டு மறந்துட்டிங்களா? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அண்ணாமலை அவர்கள் கூட நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டாரா? அவன் நீங்கள் பண்ணால் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிள்ளைங்கனால ஓட்டு மாறிச்சுன்னு கேட்குறேன். இந்த பிள்ளைங்க தான் இன்றைக்கி ஓட்டு போட்டாங்களா? 18 வயசு நிரம்பியவர்கள் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு சின்ன பசங்க அளவுக்கு மனசெலவில் அவங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும். ஏன்னா கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தை திமுக நிர்வாகி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணானா இல்லையா? அது நம்ம எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா? எவ்வளோ நாள் கழித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் இருக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த ஆள் மேலே. அந்த அளவுக்கு இருந்தது உங்ககிட்ட சட்ட ஒழுங்கு. அதனால் பிள்ளைங்க மனசில் கூட வந்திருக்கும். இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அதனால் விஜய்க்கு போட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஆட்சியில் என்னென்ன தப்பு நடந்ததுன்னு நினைக்கணும். டாஸ்மாக் கடையிலேருந்து ஊழலை தொடங்கி பத்திரப்பதிவு வரைக்கும் உங்களுக்கு லஞ்சம் கமிஷன் இதுதான் இருந்துச்சு. அதுவும் மெயினாக வந்து உங்கள் ஆட்சி மேலே இருக்கிற குறை என்னென்னா பாலியல் வன்கொடுமைகள். எவ்வளோ பாலியல் வன்கொடுமை இருந்து சொல்லுங்கள். போதை கலாச்சாரம், தெருக்கு தெரு, சந்துக்கு சந்து போதை கலாச்சாரம், கஞ்சாலாம் கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அயலகர் அணியிலே இருந்தார் ஜாபர் சாதிகன். மெத்த கடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா சொல்லுங்கள்? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அயலகர் அணியில் தானே அந்த ஆள் இருந்தார். மெத்த கடத்திட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக போச்சு. அப்போது மக்கள் மனசில் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கொளத்தூரில் நீங்கள் எம்எல்ஏவாகவே தேர்ந்தெடுக்கப்படலைன்னா யோசனை பண்ணி பாருங்கள். மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ கோவத்தில் இருந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும். இனியாவது அதாவது திமுக தான் இன்னமும் ஆட்சி நடத்துதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா இவங்க ஆதரவு கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? அதை வச்சு மனசில் வச்சு சொல்கிறாரு, தயவுசெய்து இனியாவது கொஞ்சம் திருந்துங்க. என்ன தப்பு இனி இப்போ வந்து சொல்கிறார், இளைஞர்கள் புது ரத்தம் பாய்ச்ச போகிறாராம். என்னத்த ரத்தம் பாய்ச்ச போகிறீங்க? அங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இனி ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் விஜய் எப்படி நம்மளுக்கு ஆட்சிக்கு நல்ல ஆட்சி கொடுக்க போகிறாரா, இல்லை எப்படி இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் பண்ண போகிறாரா? சினிமா 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 சினிமா